அனகொண்டா ஆல்மைட் ஃபேமிலி எல்லாருமே இதுக்காக தான் காத்துட்டு இருந்தீங்கன்னு தெரியும். ஆமா, லுக்கிசத்தோட அடுத்த எபிசோட் தான் நம்மளோட கன் பார்க் வெர்சஸ் டேனியல் பார்க். ஏன்டா லேட்டா போட்டுரு, சீக்கிரமா போடு அப்படின்னு உங்க மன வருத்தம்லாம் எனக்கு புரியுது. பட் அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு. மெயின் சேனல்லாம் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கடையில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நான் பல்க் பண்ணி இந்த வீக்கெண்டில் போட்டு வச்சிடறேன். அப்போ தான் கரெக்டாக அது அப்பியர் ஆகும். நான் வியூஸ் வரலன்னு லுக்கிசம் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் கடுப்பானீங்க. பட் லிட்டரலாக ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன். நான் செகண்ட் சேனலில் போட்டு லுக்கிசம் கேட்டிங்களேன்னு சரி ஓகே நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 பேர். பட் இப்போ வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்டு ட்ராப் பண்ண ஒரு மேன் போட்டேன். அதுக்கே 2000 வியூஸ் வந்துச்சு. அண்ட் லுக்கிசம்க்கு 1.5K தாண்டல. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் எப்படி போட முடியும்? ஸோ என்னோட நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கெல்லாம் ஸ்டாப் பண்ண போது கிடையாது. 10 மினிட்ஸ் எடிஷன் நான் கண்டினியூ பண்ண தான் போகிறேன். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணா இங்கே தான் இருந்தது அந்த ஃபேமிலி ஃபோட்டோ. நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அதை நீ தான் வச்சிருக்கேன் டேனியல் பார்க் அப்படின்னு தன்னை பார்த்து கேட்கும்போது இவன் எப்பறம் இங்கே வந்தான்? இந்த இடத்த பற்றி எனக்கும் சேர்மன் சாய்க்கு மட்டும் தான் தெரியும். இவன் எப்படி வந்தான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆமாம்ல இவன் சேர்மன் சாய்க்கு தான் வேலை செய்கிற ஒரு ஆள். ஸோ இவனுக்கு இந்த பிளேஸ் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக க்ளீன் பண்ணவனே இவனாக தான் இருப்பான். இங்கே இருக்க ட்ராஃபீஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருப்பான் அப்படின்றத ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். பட் இது இவன் கிட்ட நான் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு க்ளூ இருக்குன்றதுனால தான் அது எடுக்கிறதுக்கு இவன் வந்திருக்கான். நான் அவங்ககிட்ட தரமாட்டேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லு, ஜேம்ஸ்ல யாருன்னு சொல்லு, அப்ப நான் தரேன் அப்படின்னு ஹீரோ கன் எடுத்து நிற்கும் போது ஏன்டா சின்ன பசங்களாம் பேச்சே கேட்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மூஞ்சில ஒரு பஞ்சு. இந்த சின்ன பசங்கள்ல இருக்க பிரச்சனை இதுதான், நம்மளோட பேச்சே கேட்க மாட்டாங்கன்னு சூடா இருக்க ஒரு பாட்டில் எடுத்து அவன் மூஞ்சில அடிப்போம் போல. நம்ம ஹீரோ அதை கேப்சர் பண்றாப்ல. டேனியல் பார்க் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கும். ஜேம்ஸ் லீன்றவன் இங்க எக்ஸிஸ்டே ஆகல, அவனை பத்தி நீ தேடாத அப்படின்னு வாயில ஒரு பஞ்சு கொடுத்துட்டு அந்த காஃபி எடுத்து குடிச்சுக்கிட்டு நான் இந்த காரணத்தை என்கிட்டே கேட்டுக்கிறேன். எதுக்காக நீ ஜேம்ஸ்லயே தேடுற? அது எனக்கு சுத்தமா தெரியாது. அப்படியே அது தெரிஞ்சாலும் அதுக்கான ஆன்சரை நான் உனக்கு சொல்ல முடியாது. பட் ஆன்சர் எனக்கு தெரியலனாலும் உனக்கு ஒரு சொல்யூஷன் தரேன். நான் என்ன பண்றேன்னா ஜேம்ஸ் லீன் இருக்கா இல்லையா, அவனுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது. சோ அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு, அவனை தேடாத. ஏன்னா அப்படி தேர்னா சேர்மன் சாய் உன்னோட எதிரியா மாறிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ போட்டு பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். வாயில மூக்கல அடி பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்கையில என் கையால நான் உருவாக்கின 4 மேஜர் கிரிவை டெஸ்ட்ராய் பண்ண சுத்திக்கிட்டு இருக்கேன். அது நீ சொல்லும் போது ரொம்ப சிரிப்பா வருது. ஏன்னா அந்த 4 மேஜர் கிரிவுன்றது ஒரு குழந்தைங்களோட ஆட்டம் மாதிரி தான். அதை நீ தாராளமா பண்ணிக்கோ. ஏன்னா அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ஜேம்ஸ்லிய பத்தி நீ ரிசர்ச் பண்ற பத்தியா, அது உனக்கு ஆஃப் லிமிட்ஸ், அது தடை செய்யப்பட்ட விஷயம். அதை நீ பண்ணவே கூடாது. இது நான் உன் நல்லதுக்காக சொல்றேன். இல்லனா நான் உனக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் தரேன் பாரு. நீ ஒரு க்ரூவை ஸ்டார்ட் பண்ண, நீ ஒரு க்ரூ அட்டா மாறு. அப்போ நான் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தரேன். இது என்னதான் குழந்தைங்களோட விளையாட்டா இருந்தாலும் இதுல எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, இதுல எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. சோ என்ன சொல்ற டேனியல் பார்க், நீ ஒரு க்ரூவை ஸ்டார்ட் பண்றியா அப்படின்னு நம்ம கன் பார்க் கேட்கவும் அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ மூஞ்ச மாறி போயிடுது. கன் இதை கேட்கறதுக்கான காரணம் ஜெரியை நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணிட்டு தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லித்தரேன். உன்ன ஒரு மான்ஸ்டரை நான் மாத்துறேன், நீ ஒரு க்ரூவை கிரியேட் பண்ற அப்படின்னு ஆலிவேங் மாறிய உன்னையும் ஒரு பயங்கரமான கொடூரமான மான்ஸ்டரா மாத்திரன்ற மாதிரி சொல்ல, நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசுற? ஒரு மனுஷன் இறந்தே போயிட்டா, இறந்து போன பிறகு திரும்ப அதே தப்ப செய்வேன்னு சொல்றியா கன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கேட்கும்போது அதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான்டா. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மேஜர் குரூ ஆரம்பிக்கும் போது எல்லார்கிட்ட சொல்ல ஒரே ஒரு விஷயம், நீங்க கோ எக்ஸிஸ்ட் ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும், நான் மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டது, அதே மாதிரி என் கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு தேவைப்பட்டது, அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்த நான் கொடுத்தேன். ஆனா அவங்க ஆசைகள் அவங்க எல்லையை மீறி போயிடுச்சு. வேற வேற விஷயங்களை அவங்க கைப்பற்ற நினைச்சாங்க. அந்த ஆசைகள் பேராசைகள் மாதிரி அவங்களோட அழிவுக்கு அது லீட் ஆகி போச்சு. அப்படிதான் ஆலிவாங்க இருந்தா. பட் அந்த மாதிரி நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணாம இருந்தானா கண்டிப்பா டேனியல் பார்க் உனக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் என்னால தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் நோன் சொல்லிட்டு என்னடா பண்ணுவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை பண்ண வைப்பேன். அவன் யாரை பத்தி மென்ஷன் பண்றானா, வாஸ்கோ இருக்காளியா, அவனை பார்க்கும்போது ஜேக் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. சோ அவனை நான் ஒரு கிரிவெட்டா மாறுவேன் அப்படின்னு நினைச்சுக்கேன். இன்னொருத்தர் இருக்கான், அவன் யோங்க மாதிரி இருக்கான், யோகான மாதிரி இருக்கான், அவனை மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. இது யாருன்னு எக்ஸாக்டா நான் மறந்தே போயிட்டேன். லைக் ஆலிவாங்கே ஒரு டம்மி பீஸா தான் அவனே ஒரு மான்ஸ்டரா மாத்தினேன். ஓ சோ சின்ன குழந்தைங்களா மான்ஸ்டரா மாத்துறதுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ இன்னொன்னு சொல்லணும், உன் ஃப்ரெண்ட்ஸை நான் ஆலிவாங் மாதிரி மாத்துவேன் அப்படின்னு கன் சொல்லவும், எனது என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ அப்படி மாத்துவியா? என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ ஆலிவாங் மாதிரி மாத்துவியா? அது நீ உண்மையா தான் சொல்றேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா இந்த க்ரூவை நீயே ஸ்டார்ட் பண்ண நினைச்சுக்கேன், அவனுங்களை தான் அப்படி மாத்த வேண்டிய சிச்சுவேஷன் எனக்கு கிரியேட் ஆகுன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கேப்பை தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே ஒரு பஞ்சும் த்ரோ பண்ணுவான். ஆனா அதை நம்மால் பிளாக் வச்சிருப்பல, எதுக்கடா கோவப்படுறா? ஆலிவாங்கு தேவையானதெல்லாம் அந்த ஃப்ரீடம் தான், அதுதான் அவனுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்படுறதும் அவனுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்ல இவன் பேசுறதெல்லாம் ரொம்ப மட்டத்தனம். என்னப்பா தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹர்ட் ஆவாங்கன்னு பயப்படுறியா? ஆமா நான் பயப்படுறேன், அதனால தான் உன்னை தடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதே நிலைமை ரிப்பீட் ஆக கூட நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? ஆமாண்டா, இதுக்கு மேலே நான் உட்காந்து இந்த இடத்துல வேடிக்கை பார்க்க முடியாது, இறங்கி வேலை செஞ்சாதான் எனக்கு பிடிச்ச பீப்பிள் நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்போ நீ 4 மேஜிக் ரிவர் டெஸ்ட்ராய் பண்ணுவான். ஆமா நான் டெஸ்ட்ராய் பண்ண போறேன். ஆக்சுவலா இங்க கன் மட்டும் தான் பேசுவான், ஹீரோ எல்லாத்தையும் மனசுக்குள்ள தான் நினைச்சிட்டு இருப்பான். நான் அதை அப்படியே கண்டினியூவா சொல்றேன். அவங்க எல்லாத்தையும் நான் அழிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்தும் போது, உனக்கு என்னடா கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன்? பணம் சம்பாதிக்கணும்ன்றதா? நீ என்னோட சக்சஸரா மாற நினைச்சுக்கேன், மாச
மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், உங்க அம்மா கணவரை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால சம்பாதிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லும்போது எங்க அம்மா இதில் இருக்காதரான்னு அவனுக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அவனுக்கு மதர் பாசம் அதிகம். பண்ற சேஷ்டிங்கெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன், ஏன்னா நீ ஒரு க்ரூவோட இன்னைக்கு மாற போற அப்படின்னு கன் அவன் விளையாடுறதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமா நினைச்சுக்கிறான். விளையாடுறது இல்லை, அதான் அவன் வந்து ஃபைட் பண்றதெல்லாம். அவன் கொடுக்குற எந்த ஒரு அடியுமே கன் மேல படல, ஆனா அவன் கொடுக்குற எல்லா அடியுமே நம்ம ஹீரோ மேல படுது. அப்படி பரட்டி பரட்டி அடி வாங்கிட்டு இருக்கானா. அங்க கட் பண்ணி ஒரு ரேண்டமான ஃபாரஸ்ட் காட்டுறாங்க. ஒரு 2 பீப்புள் ஹண்டிங் போயிருக்காங்க. யார் தெரியுமா, ஜேவோட அப்பா சேர்மன் இருக்காரு இல்லையா, அவரும் அதே மாதிரி சேர்மன் சாய் அதாவது கன்னோட லீடர் இருக்கார்ல, அவர் 2 பேரும் சேர்ந்து ஹண்டிங்க்கு வந்திருக்காங்க போல. இவங்களோட பேச்சுவார்த்தையை எப்படி கொள்றது உங்களுக்கு தெரியும் இல்ல, 2 பேருக்கு ஆவாது. ஹண்டிங் வந்திருக்காங்க, வாப்புல மேல போய் ஹண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவோட அப்பா சொல்ல, சரி சரி ஓகே வாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, எனக்கு கம்பெனி குடிக்க ரொம்ப நன்றிப்பா, நானே ஒரு வயசான ஆளு, எனக்கு கம்பெனி கொடுக்குற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நெக்கலா போட்டு அவரோட அக்கறை வந்து அடிச்சு பார்த்துட்டு இருக்காப்ல. சேர்மன் சாயும் எனக்கு தான் பெரிய ஹானருங்க, நீங்களும் பெரிய ஆளுங்க இல்லையா, ஸோ உங்களோட ஹண்டிங் வரது பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லும்போது, தம்பி கேட்டியாப்பா ரீசெண்ட் டைம் ஒரு நியூஸ், இந்த ஏதோ உதவாக்கார ஜோபி சின்ன பசங்களா இருக்கானுங்களா, அவனுங்கெல்லாம் சேர்ந்து இது ஒரு கேங் ஆரம்பிச்சு சண்டையை போட்டு ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டானாம்ப்பா, தெரியுமா அது? ஆமாம்மா கேள்விப்பட்ட ஒரு பெரிய குரூவாமே, அவனுக்கு பசங்களுக்குள்ளே பண்ணிட்டு அதில் ஒருத்தன் இறந்து போயிட்டானாமே. ஆமாம்மா கேள்விப்பட்டேன். இது கூட சேர்ந்து கேள்விப்பட்டியாப்பா, அவனுங்க வந்து லட்சக்கணக்கில் மந்த்லி சேர்க்கிறானுங்களாமே. நான் சேர்மன் இந்த டாபிக் இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல, சம்மதிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சம்பந்தம் இருக்கு தம்பி, நீ யோசிச்சு பாரு, அந்த சின்ன பசங்க அடிச்சுக்கிறானுங்க சரி, அவனுங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானுங்க சரி, ஆனால் அந்த காசு ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸ்க்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தோணுது, யாரோ ஒருத்தரோட பிஸ்னஸில் போய் ஃபண்டு பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. வேணும்னே வந்து இதில் கேட்டு பார்க்குறப்ப அப்படி கேட்டு இருக்கும்போது தப்புன்னு பார்த்தா ஒரு புல்லட் இறங்குது அவருக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில். சாரி சார், உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ரக்கூன் வருது நினச்சேன், அதான் சுட்டன்ற மாதிரி சொல்லும்போது இவர் சும்மா இருப்பாரா, இவர் ஒரு புல்லட் இறக்குறாப்புல. தம்பி ரக்கூனாப்பா, அது நல்லா கடிச்சு விட்டுச்சுன்னா அப்புறம் பிரச்சனைப்பா, டாக்டர் கிட்ட போனாலும் பிழைக்கிறது கஷ்டம், பார்த்துருக்கணும். அப்பனா நீங்களும் ரக்கூனை தான் பார்த்தீங்களா? இல்லை ஆக்சுவலா உன்னை சொல்றதா எய்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி டேரக்டா சொல்றாரு. ஜேவோட அப்பா பார்த்துட்டு இருந்தாலும் மூச்சே மாறிடும், இன்டெரக்டாலாம் அடிக்க மாட்டேன், டேரக்டா தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தம்பி வந்துட்டு இருப்பாப்ல மஞ்சள் முடி வந்து இவரோட ப்ரொடெக்ஷன் வந்தான் போல. கன் சவுண்ட் கேட்டு இந்த சேர்மனோட ஆளுகளும் வந்து வந்துருவானுங்க. சுத்து போட்டு வந்துட்டு இருக்கும் போது, ஆமா மாஸ்டர் நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜானிட்டரா வேலை செஞ்சீங்களாமே ஜுவனியல் ஹால்ல, அங்க என்னத்தை நீங்க மீட் பண்ணீங்க இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்ல. யாரோ ஒருத்தர் ஷேடோல கட்டுறாங்க, யாருன்னு தெரியல. அங்க அப்படியே ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட்டை போட்டு இப்போ நம்ம கன்னை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடிச்சு கீழே போட்டு, நீ ஜெரிக்வான் அடிச்ச அப்பனா நீ ஸ்ட்ராங் ஆனவன் நினைச்சேன், ஆனா நீ ஸ்ட்ராங் ஆனவன் தான் பட் வீக்கா இருக்க, அதாவது நம்ம ஹீரோக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அதை பயன்படுத்த தெரியல அப்படின்னு சொல்றாப்ல. ஒரு க்ரூவை ஸ்டார்ட் பண்ண ஹீரோனா இந்த இடத்துல நீ செத்து போவ அப்படின்னு கன் வார்னிங் கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்றாப்ல. நான் 4 மேஜருக்கு டெஸ்டாய் தான் பண்ணுவேன் தவிர நான் அவனை உருவாக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அது சேர்மன் சாய் எதிரியாக்கலாம் எனக்கு பறவை கவலை கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற நான் அவங்க எல்லாரும் டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்படியா சரி அப்படின்னா உனக்கு இப்படி சொன்னா வேலைக்காவது, நீ செத்து போ, நீ இருந்த ஒரு பிரோஜனமும் கிடையாதுன்னு உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லி சேர்மன் சாய் சொன்னாரு. ஆனா நீ இந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தா அவனை ஃபினிஷ் பண்ணலாம், அவர் எதுவும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் கழுத்து முறுக்கி போடும்போது அவன் அப்படியே ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போடுவான் பாருங்க. அப்போ இங்க ஒரு ட்விஸ்ட், ஜெரிக்வான் கூட சண்டை போடும்போது ஒரு நடந்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலா இதோட பேர் யூஐ டேனியல் பார்க்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ரிவீல் பண்றேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அப்படியே ஹீரோவை பார்த்தாக்கா கன் மாதிரி அவனோட கண்ணும் ஒரு மாதிரி அப்படியே ஃபுல் டார்க்கா மாறிடுது. கண்ணு வந்து அங்க டாட்டூ போட்டதால அப்படியாவது, ஆனா ஹீரோக்கு இப்படி மாறுது அப்படின்னா அது ஒரு டிரான்சிஷன் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் எப்படி ஃபைட் போகுதுன்னு மட்டும் பாருங்க. இவ கண்டிப்பா கான்சியஸ் லூஸ் பண்ணதை நான் பார்த்தேன், ஆனா இப்ப எப்படி திரும்ப முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இப்ப இருக்க பிரச்சனைகளேன்னு சொல்லிட்டு தூக்கி அடிப்பாப்ல. எப்பத்துல இருந்துடா அன்கான்சியஸ் ஆன பிறகு எடுத்து சண்டை போடுற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க, எப்பத்துல இருந்து அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு புரியுது ஜெரிக்வானை இப்படி ஓவர் பவர் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா இந்த இடத்துல நானே ஒரு விஷயத்தை தப்பா தான் சொல்றேன்னு நினைச்சேன். நம்ம கன்னோட கண்ணில் இருக்கிறது வந்து டாட்டூவானே எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு, ஏன்னா என்ன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விடுவாங்க. சண்டை போடும்போது ஃபுல் ஃபோக்கஸை கண்ணு மேல வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உன்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதில் கண்ணில் இருக்கிறதுனால ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகி உன்னோட இன்ஸ்டிங்ஸ்லாம் வந்து அவேக்கன் ஆகும். அதாவது இந்த 5 சென்ஸ்ல ஒரு சென்ஸை இன்க்ரீஸ் பண்றது. இது வந்து எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் கிடையாது, ஜூடோ கராட்டே அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நீங்க டெக்னிக்னு சொல்ல முடியாது. இது எப்படி லேர்ன் பண்றாங்கன்னா அதை லேர்னிங் கூட சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் கன்னு ஒரு மாதிரி குழப்பி பேசுறாப்ல. ஏன்னா இவனுக்கு இந்த பவர் இருந்திருக்கும் போல. தலைவன் வந்து இதை 1-2 பாசிபிலிட்டியா பாக்குறான். ஒன்னு அவனுக்கு பவர் இருந்து அதை மறைச்சிருக்கணும், இல்ல அந்த பவர் இருக்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருக்காது, இதனாலதான் இப்படியாப்பட்ட மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கையில இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ செருப்பு வாங்கியிருப்பான் இல்லையா. ஆனா இப்ப கன்னை ஓவர் பவர் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்மளோட டேனியல். இது டேலண்ட் நம்மளால சொல்ல முடியாது, எனக்கு பயமா இருக்கு, இவனை பார்க்கவும் பயமா இருக்கு, ஏன்னா இவன் மனுஷனே கிடையாது, இவர் மான்ஸ்டர். அதனால தான் இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்படியாப்பட்ட எக்ஸைட்மெண்ட்டை கடைசியா கூ கிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இல்ல அந்த ஜீனியஸ் கூட ஃபைட் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சா பரவாயில்ல வா டேனியல் பார்க் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாங் ஸ்டேஜுக்கு போவோம்னு பேட்டில் அப்படியே ஒரு மாதிரி கில்லிங் இன்டென்ட்டோட போய்கிட்டு இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் சண்டை போட்டுருக்காங்க. கட் பண்ணி ஒரு செம்ம ட்விஸ்ட் காட்டுவாங்க பாருங்க. சத்தியமா நானே இதை நினைச்சு பார்க்கல.
பார்க்கல. ஆக்சுவலி சாப்டர் ஆடு படிக்கல, இப்பதான் பாக்குறேன். ஆடா பாவீங்களான்னு ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ எஞ்சி பாப்பான், லாஸ்ட் டைம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாப்ல. லாஸ்ட் டைம் அன்கான்சியஸா போயிருப்பான் இல்லையா அந்த ஜெரி பான் கூட ஃபைட் பண்ணும்போது. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிச்சா கன்னுக்கு மேல உட்காந்துட்டு இருப்பான். எழுந்துட்டியாடா விளக்கண்ண அப்படின்னு வாயில ஒரு பஞ்சு அச்சடி நம்ம ஹீரோ கீழே விடுவான் பாருங்க. உடம்பெல்லாம் செம்ம பெயினா இருக்கும், அவனால நவுறவே முடியாது. இவனுக்கு இந்த அளவுக்குன்னா கன்னுக்கு எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா அவனோட ஒரு கையை நம்ம ஹீரோ உடச்சு போட்டுருப்பாப்ல. ரொம்ப சூப்பரா அந்த ஃபைட் போயிட்டு இருந்தது. பட் திடீர்னு நீ கான்சியஸை கெயின் பண்ண உடனே அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு. டேனியல் பார்க் இந்த ராத்திரி உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண இல்லையா, இது வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு பொண்ணும் கொடுக்காத சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்த. அதாவது அவன் ஃபைட்டர் சொல்றான், தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா நீ நான் சந்தோஷப்படுத்திட்டேன், சோ இதை வச்சுக்கோ அப்படின்னு அந்த போட்டோ கொடுத்துட்டு இது அந்த 4 மேஜர் கியூஸை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு உனக்கு உதவியா இருக்கும், அது மட்டும் ஒரு க்ரூவை கிரியேட் பண்றதுக்கு உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியாது, ஆனா நான் ஒரு க்ரூவை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாப்ல, நான் அவனை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, அதான் உன் டிசிஷனுக்கே விட்டுறேன். ஏன்னா அந்த 4 மேஜர் கியூவை டெஸ்ட்ராய் பண்றேன்னா அதுக்கான அர்த்தமே அதுதான். டேனியல் பார்க்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆள் கிடைச்சாச்சு, அவனோட குழந்தைங்களை சாவடிக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆள். அதுதான் நம்ம ஹீரோ. அவனோட குழந்தைங்கன்னு சொல்றது அந்த 4 மேஜர் கிரூஸ், அவன் உருவாக்குன அந்த கிரூஸ் அதை ஒட்டு மொத்தமா அழிக்க டேனியல் கண்டிப்பா ஒரு க்ரூவை மேக் பண்ணி ஆகும். இவன் எந்த அர்த்தத்துல சொல்றான்றது புரியுதா? இவன் தனிமரமா நின்று எந்த இடத்துலயும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுது. சோ இவனுக்குன்னு ஃபாலோ பண்ற ஆட்கள் இருந்தாதான் இவனால 4 மேஜர் கிரூஸ் போல சண்டை போட முடியும். அதான் அவன் சொல்லிட்டு போறான், இவன் ஒரு க்ரூவை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. உண்மையா சொன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு க்ரூவை ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன அதுக்கு பேரு அதெல்லாம் தான் கிடையாது, நம்ம பசங்களாம் சேர்ந்து அந்த க்ரூன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். பாய் பாய்டா, நல்லா டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போக. ஆக்சுவலி விட்டுட்டு கொண்டு போட்டோ கிடையாது, போட்டோ மாதிரியான என்வலப்ல வச்சிருப்பான்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அதை ஆர்வமா எடுத்துட்டு பாப்பாப்ல. பட் பார்த்தா அவன் போட்டோ விட்டு போயிருக்க மாட்டான், அந்த இடத்துல பணமா விட்டு போயிருக்கான்னு பார்த்தா பணமும் விட்டு போயிருக்க மாட்டான். வேற ஒன்று இருக்கும், 1MCN. அந்த 1MCNன்றது ஒரு பெரிய கம்பெனி போல, கேங்கம்ல இருக்கிறது. அங்க நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, கட் பண்ணி அந்த இடத்தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல யார் யார் வாரன் சாவும் நம்மளோட ஆட்களும் ஒரு இதுக்காக வந்திருப்பாங்க, ஒரு இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க காப்பாத்தின ரெஸ்கியூ பண்ண அந்த பொண்ணுங்க, அவங்க தான் அந்த இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. என்ன கதைனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பசங்களாம் வேலைக்கு போவாங்க, இவங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியலன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எதனா பண்ணுறதுக்காக ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அந்த இடத்த டெக்கரேட் பண்ணிட்டு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நிறைய பேர் அவங்களுக்கு காசு அனுப்பாங்க. அதுல ஒரு கம்பெனி மெசேஜ் பண்ணிருக்கும், அதுதான் இந்த எம்என்சின்ற கம்பெனி. இவங்க வந்து ஏதோ இவங்க ஸ்ட்ரீமிங்லாம் பார்த்துட்டு இன்வைட் பண்ணிருக்காங்களாமா. என்ன ஏதுன்ற மாதிரி ஒரு லேடி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பேப்ரிகா டிவின்னு ஒன்று வச்சிருக்காங்க. யார் அது வந்து தெரியுதா? இது என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. நம்மளோட டைமண்ட் இருக்கால, டைமண்ட் அந்த பொண்ணு பேர் மது புஷ்பா, ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கால, அந்த பேப்ரிகா டிவில இருந்து இவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமர்ஸ் தான் வந்து அவங்களோட மெயினான கோலே. லைக் இவங்க ஒரு செல் மெட்டீரியல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க ப்ரமோஷன் பண்ற மாதிரி பிராண்ட் அம்பாசடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா புரியுற மாதிரி விளங்கணும் அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேனேஜ் பண்றவங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான கம்பெனிஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்களும் ஒரு கம்பெனி. செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்றவங்க. ஐயோ ஒரு மாதிரி திக்கமான பீப்புள் வந்து என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கும்போது நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, நாங்கள் நிறைய கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது, ஓகே இது வந்து பெர்ஃபெக்டான கம்பெனி தான் போல, பெரிய கம்பெனி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமன்ற மாதிரி கேட்க, இன்டர்வியூ ஏன் இல்லமா இன்னொருத்தருக்கு அவங்க வந்து இங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது குட் மார்னிங் சார்னு ஒருத்தர் கார்ல இறங்குறாப்ல. இறங்குற யார் தெரியுமா? எனக்கும் தெரியாது. 1MCNோட டைரக்டர் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராப்ல. வரும்போது ஆள் இது பாக்குறாரு, நம்மளோட ஹாஸ்டல் பீல இருக்க எல்லா ஆட்டிலும் ஒரு மாதிரி குத்து வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அது A1 படத்துல வர மாதிரி சொல்லி அங்க ஒரு ட்விஸ்டையும் போட்டு உடைப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த அண்ணன் ஒருத்தர் வந்தார பாத்தீங்களா, அவரு தான் சாமுவேல் அப்படின்னு பேரு. அவர் எதுக்காக பேர் சொல்லி கூப்பிடுறா, முக்கியமான கேரக்டர், ஒர்க்கர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ். அவர் வந்து நம்ம பிக் டாடியை பாக்குறாப்ல, ஈலாய. சோ ஃபைனலி நம்ம காத்து கொண்டிருந்த அந்த ஒர்க்கர்ஸ் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் வந்து உள்ள வருவாங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிற மேஜர் கிரூஸ்ல அவங்க அண்ட் ஜேக்கோட கேங் மட்டும் தான் இருக்குது. அவங்க கூட தான் அடுத்த ஃபைட்லாம் இருக்கும். அப்படியே எபிசோட் முடிகிறாங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் சில கேரக்டர்ஸோட பேர் மாத்திட்டேன், சாரி. அதெல்லாம் பார்த்து நான் கரெக்டாக சொல்றேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையா இருங்க நண்பர்களே.